Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. பாகுபலி என மகிழ்மதி தேசத்தின் ஒட்டுமொத்த படைகளும் மக்களும் அமரேந்திர பாகுபலி தளபதியாக பொறுப்பேற்கும் போது தங்களது இன்பத்தை வெளிப்படுத்துவார்கள். அப்படித்தான் தற்போது இந்தியாவும் ஸ்ரீஜேஷின் பெயரை இதயத்தில் ஏந்தி இருக்கிறது. ஹாக்கி என்பது இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற விளையாட்டுதான். ஆனால் கலை சினிமாவிற்கும் கமர்ஷியல் சினிமாவிற்கும் உள்ள வேறுபாடுதான் கிரிக்கெட்டுக்கும் பிற விளையாட்டுகளுக்கும். ஆனாலும் கூட கேரளாவில் கிரிக்கெட்டையும் தாண்டி கால்பந்து மற்றும் வாலிபால் மீது இருக்கும் மோகம் என்பது ஹாக்கியை ஒப்பிடும்போது அதிகம். அந்த மண்ணில் பிறந்த ஸ்ரீஜேஷ் தான் இந்தியாவின் ஹாக்கி கோல் கீப்பராக சிறப்பாக செயல்பட்டு கேரளா மட்டுமின்றி தேசத்தையே தனது பெயரை உச்சரிக்க வைத்துள்ளார். 36 வயதான ஸ்ரீஜேஷ் 3 ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாடியவர். பல காமன்வெல்த் போட்டிகள், உலக கோப்பைகள் என 328 சர்வதேச ஹாக்கி போட்டிகளில் விளையாடியுள்ள மூத்த வீரர். தற்போது 4வது ஒலிம்பிக்கில் விளையாடும் இவரும் இந்திய ஹாக்கி அணி வீரர்களும் தங்கத்தை வெல்வார்களா என்பதுதான் ஒட்டுமொத்த தேசத்தின் எதிர்பார்ப்பும். மே 8, 1986 கேரளா எர்ணாகுளம் மாவட்டத்தில் கீழக்கம்பலம் எனும் கிராமத்தில் பிறந்தவர் ஸ்ரீஜேஷ். அந்த கிராமத்தில் இருந்த குழந்தைகளுக்கு தடகளம், ஃபுட்பால் மற்றும் வாலிபால் மேல்தான் மோகம். அது ஸ்ரீஜேஷுக்கும் இருந்தது. முதலில் ஓட்டப்பந்தயத்தில் தான் தனது விளையாட்டு வாழ்க்கையை அவர் தொடங்கினார். தனது 12வது வயதில் தனது வீட்டில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் திருவனந்தபுரத்தில் உள்ள சி.வி. ராஜா விளையாட்டு பள்ளியில் ஓட்டப்பந்தயத்தில் பயிற்சி பெற்றார். ஆனால் ஸ்ரீஜேஷின் பயிற்சியாளர் ஹாக்கி போட்டியில் கோல் கீப்பிங் பயிற்சி மேற்கொள்ள ஊக்குவித்தார். ஹாக்கி விளையாடுவது குறித்து எடுத்த முடிவு சரிதான் என்பதை பெற்றோருக்கும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உணர்த்த ஸ்ரீஜேஷ் மிக பிரயத்தனப்பட வேண்டியிருந்தது. ஏனெனில் ஹாக்கி விளையாட பெற்றோர்கள் எதிர்த்தனர். அவரது உறவினர்கள் கூட ஹாக்கி விளையாடினால் அரசு துறைகளில் வேலை கிடைக்காது என தெரிவித்தனர். ஆனாலும் கூட தனது முடிவில் உறுதியாக இருந்தார் ஸ்ரீஜேஷ். முதலில் பெற்றோர் எதிர்த்தாலும் அவரது தந்தை பசுமாட்டை விற்று ஸ்ரீஜேஷுக்கான முதல் ஹாக்கி கிட்டை வாங்கி கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீஜேஷ் முதலில் 2004 ஜூனியர் தேசிய அணியில் அறிமுகமானார். பின் 2006 கொழும்புவில் நடந்த தெற்காசிய விளையாட்டு போட்டியில் தேசிய அணிக்காக இடம் பிடித்தார். அப்போது அணியின் மூத்த கோல் கீப்பர்களாக இருந்தவர்களுடன் அனுபவத்தை பெற்றார். அவரது செயல்திறனும் சிறப்பாக இருந்தது. சீனியர் வீரர்கள் இருந்ததால் தொடர்ச்சியான வாய்ப்புகளுக்கு காத்திருக்க வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2009 கோல் கீப்பர் பல்ஜித் சிங்கின் கண்ணில் காயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக ஸ்ரீஜேஷ் வாய்ப்பு பெற்றார். கிடைத்த வாய்ப்பை கிளவுஸ் மாட்டிய தனது 2 கைகளாலும் கெட்டியாக பிடித்துக்கொண்ட அவர் அதன் பிறகு இந்தியாவின் முதன்மை தேர்வாகி போனார். பின் இந்தியாவின் தவிர்க்க முடியாத கோல் கீப்பராக மாறினார். 2014 ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்திய அணி தங்கம் வென்றது. தொடர் முழுவதும் ஸ்ரீஜேஷ் நட்சத்திர வீரராக இருந்தார். அதிலும் பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 2 பெனால்டிகளை தடுத்து தேசத்தின் ஹீரோவாக மாறினார் ஸ்ரீஜேஷ். இத்தகைய சூழலில்தான் கீழக்கம்பலத்தில் உள்ள ஸ்ரீஜேஷின் வீட்டை கடந்து செல்லும் சாலைக்கு ஒலிம்பியன் ஸ்ரீஜேஷ் சாலை என பெயரிட்டு கௌரவித்தது கேரள அரசு. 8 வருடங்கள் இந்திய ஹாக்கி அணியின் கேப்டனாக இருந்த சர்தாரா சிங் 2016 பொறுப்பில் இருந்து விலக இந்திய ஹாக்கி அணிக்கு கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டார் பி.ஆர். ஸ்ரீஜேஷ். இவரது தலைமையில் 2016 நடந்த ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் இந்திய அணி வெள்ளிப் பதக்கம் வென்றது. 2015 அர்ஜுனா விருதையும் 2017 பத்மஸ்ரீ விருதினையும் பெற்றார். 2021, 2022 சிறந்த கோல் கீப்பருக்கான விருதுகளை வழங்கி அவரை கௌரவித்தது சர்வதேச ஹாக்கி சம்மேளனம். இந்தியாவின் மிக உயரிய விருதான தயான் சந்த் கேல் ரத்னாவும் ஹாக்கி நாயகனின் கைகளில் தவழ்ந்தது. இவை எல்லாவற்றிலும் மேலாக அவர் கருதுவது டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கத்தை கழுத்தில் ஏந்தியதேதான்.
மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் பலம் வாய்ந்த ஜெர்மனியை 5-4 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி 41 ஆண்டுகால பதக்க தாகத்தை தணித்தது இந்தியா. அந்த போட்டியில் தன் பக்கம் வரும் பந்துகளை அனாயசியமாக தடுத்து உலகையே திரும்பி பார்க்க வைத்தார் இந்தியாவின் எல்லை காப்பான். அவர் வெற்றி களிப்பில் கோல் கம்பத்தின் மீது ஏறி கம்பீரமாக போஸ் கொடுத்ததை யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க முடியாது. 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வந்தாலும் அதை அசாத்தியமாக தடுக்கக்கூடிய கோல் கீப்பர். அவரது அனுபவம், எதிரில் பந்தை கொண்டு வரும் வீரர் எப்போது எந்த திசையில் பந்தை அடிப்பார் என்பதை துல்லியமாக கணிக்கும் திறனை வழங்கியுள்ளது. ஸ்ரீஜேஷின் மனைவி ஆயுர்வேத மருத்துவர் என்பதால் அவருக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு வீட்டிலேயே சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நகைச்சுவையாக அவரே குறிப்பிடுகிறார். அவரது மனைவியின் ஆலோசனையின்படி தனது உணவு முறைகளை மாற்றி அமைத்துக் கொண்டதும் தனது ஆட்டத்தையே அப்படியே தொடர பல வகையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் அவரது ஃபிட்னஸுக்கு காரணம். மணிமகுடங்கள் தரித்த தனது 18 ஆண்டுகால ஹாக்கி வாழ்க்கை ஒலிம்பிக் தொடருடன் முடிவுக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார் ஸ்ரீஜேஷ். தனக்காக பல தியாகங்களை செய்த தனது குடும்பத்தை கவனிக்க வேண்டிய நேரம் இது என கூறிய அவர், ஹாக்கியை வளர்க்க அடிமட்ட அளவில் இருந்து முயற்சிகளை மேற்கொள்வேன் என புன்முறுவல் பூத்தார். கடைசியாக ஒருமுறை பாரிஸ் ஒலிம்பிக்கில் களம் காணவுள்ள இந்திய ஹாக்கியின் ஜாம்பவானை தங்கப் பதக்கத்துடன் வழி அனுப்புவோம் என இந்திய அணியினரும் சூளுரைத்துள்ளனர். இந்திய அணியை அரண் போல் காத்த ஜாம்பவான் ஸ்ரீஜேஷ் சாதனை பதக்கத்துடன் விடைபெற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தேசத்தின் எதிர்பார்ப்பாக உள்ளது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.